ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணோம் இல்லைங்களா, அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 3 நாள் பண்ண பூஜையை ஒரே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அக்கா, நீங்கள் ஊரில் இருக்கீங்களா, திருப்பூரில் இருக்கீங்களா? 2 பக்கமும் மாற்றி மாற்றி வீடியோ போடுறீங்க. நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஊரில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. ஆனால் வந்து வீடு கட்டுறதுல கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து பாப்பாங்கள தம்பி எல்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. நான் வந்து திருப்பூரில் வந்து பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பூரில் வந்து இருக்கேன். வாரத்தில் ஒரு நாளைக்கு பாப்பாங்கள போய் பார்த்துப்பேன். 20 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது 3 வாரத்துக்கு ஒரு தடவை பாப்பாங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்போதைக்கு வீட்டுக்கு வந்து போய்க்குவேன். இங்கேக்கும் அங்கேக்கும் பார்த்துட்டு பாப்பாங்கள வந்து சரியாக கவனிக்க முடியாது. அவங்களோட ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹாஸ்டலில் விட்டேன். ஹாஸ்டலில் வந்து அவங்களே வந்து விரும்பி போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டேன். 10th 12th படிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால தான் வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் ஹாஸ்டலுக்கு போய்க்கிறோம், நீங்கள் வந்து பிஸ்னஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ரீசன். ரொம்ப நாளாக வந்து எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வந்து நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை சாயந்தரமாக எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து அம்மன், அதாவது மகாலட்சுமி அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும். நிலவாசல்லாம் மஞ்சள் குங்குமம் பூசிட்டு அதுக்கப்புறமா வந்து மாந்தள தோரணம் எல்லாம் வந்து கட்டிட்டேன். இப்போ வந்து கலச தேங்காயை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கலச தேங்காயில் நல்லா வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கணும். மஞ்சளை வந்து பன்னீர், ஜவ்வாது எல்லாம் வந்து குழச்சி தேங்காய் ஃபுல்லாக மஞ்சளை தடவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து பொட்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து பட்டை மாதிரி பொட்டு வைப்பாங்க. நான் வந்து இந்த ராம மாதிரி பொட்டு வைக்கிறேன். அதே மாதிரி கலச செம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறமா வந்து 9 பொட்டு வந்து வச்சுருக்கேன். 8 பொட்டு அஷ்டலக்ஷ்மிகளுக்காகவும், 9வது பொட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வரம் தரக்கூடிய வரமகாலட்சுமிக்காக ஒரு பொட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கலசத்தில் அரை பங்கு அளவுக்கு தண்ணி, அதாவது நல்ல தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி வந்து பைப்பில் பிடிச்ச தண்ணியாக சேர்த்துட்டு அதில் வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மஞ்சள், குங்குமம், வசம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு லெமன், வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ₹5 காயின் எல்லாம் சேர்த்து இந்த கலசத்தில் வந்து இப்போ வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கலசத்துக்கு மேலே 9 மாந்தளையில் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த கலசத்துக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் 8 மாந்தளை வந்து அஷ்டலட்சுமிகளுக்காகவும், 9வது வைக்கக்கூடிய மாந்தளை வரமகாலட்சுமிக்காகவும் வச்சு 9 மாந்தளை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கலசம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம குலதெய்வத்தை கூப்பிட்டணும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட அனுகிரகம் கிடைக்கும். முதலாவதாக விநாயகரை வணங்கிட்டு, அதுக்கப்புறமா குலதெய்வத்தை வணங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். இப்போ வந்து கலசத்தில் மாந்தளை வந்து வச்சுக்கலாம். கலசம் வைக்கிறப்ப எந்த ஒரு நெகட்டிவ் வேர்டும் பேசக்கூடாது. யாராவது குழந்தைங்க அழுகக்கூடாது. மங்களமான வார்த்தைகளை பேசி தான் வந்து கலசம் வைக்கணும். ஏன்னா கலசத்தில் வந்து நம்ம அந்த தேங்காயை வைக்கிறப்போ அதுக்கு வந்து அவ்வளோ பவராக இருக்கும். அதனால் வந்து நம்ம மங்களங்கள் நிறைந்த வார்த்தைகளை பேசிட்டு, நான் வைக்கிற இதில் கலசத்தில் நீங்கள் வந்து அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும், நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும், நம்ம வைக்கக்கூடிய வரமகாலட்சுமி தாயாரையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கலச தேங்காயை வைக்கணும். இப்போ வந்து கலசத்துக்கு வந்து வஸ்திரம் சாத்திக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை 2ஆ மடித்து அதை வந்து மடிப்பெடுத்து இதை வந்து பாவாடையாட்டம் கட்டி விட்றேன். அதாவது நம்ம முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணாக தான் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுவோம். குழந்தையா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றனால குழந்தைங்களுக்கு பிடிச்சமான டிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து நெய்வேத்தியமாக கொடுக்கணும். அதனால நான் வந்து பால் பாயாசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பால் பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தனால ரெடிமேட் பால் பாயாசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தம்பி தான் வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து சாமி டெக்கரேட்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தான், அந்த பேக்ரவுண்டெல்லாம். அதுக்கப்புறம் சாமி அழைக்கிறதுக்காக நிலவாசலில் வந்து இப்போ விளக்கேத்தியாச்சு. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்மன் வராங்க இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம மகாலட்சுமி அம்மன் அப்படின்னாலே மங்களகரம். எந்தெந்த இடத்துலலாம் மங்களகரமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கூப்பிடாமலே மகாலட்சுமி அம்மன் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து மகாலட்சுமி அம்மனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றனால ரொம்ப மங்களகரமாக வீட்டை வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சு இப்போ அம்மனை அழைக்கிறதுக்கான வேலைகளை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் நாள் அழைக்கிறப்ப சின்ன பொண்ணாக வந்து வீட்டுக்கு அழைப்பேன் நான்.
பாவாடை சட்டை போட்ட குட்டி பொண்ணாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது வழக்கம். என்னோடய மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வந்து செய்வேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சாமி வந்து கனவுல சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் என்னை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு சிலருக்கு வந்து காமெடியாக கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து எப்படி சாமி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் கூட என்னை வந்து புதுசாக ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரூபத்தில் கனவுல வந்து, "அக்கா நீங்கள் எதுக்காக இந்த சாமி கும்பிட்றீங்க?" அப்படின்னு வந்து கேட்குது. எதுக்காக இந்த சாமி கும்பிட்றோம்னா, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? எதுக்காக இந்த சாமி கும்பிட்றோம் அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த கதையை சொல்லு அப்படின்னு வந்து இந்த டைம் வந்து கனவுல சொல்லிட்டு போனது. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் இந்த கதையும் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் சொல்லும். போன வருஷம் பார்த்திங்கன்னா 7 குட்டி பொண்ணுங்க வந்து வீட்டுக்குள்ளே கலர் கலராக பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து, "அக்கா எங்களுக்கு வளையல் போட்டு விடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ போன வருஷத்துலேருந்து 7 பெண்களை வந்து, அதாவது குட்டி பாப்பாங்களை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கக்கிட்டே வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதாவது 7 கன்னிமார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 7 குட்டி பொண்ணுங்களும் வந்து 7 கன்னிமார் அப்படிங்கிற மாதிரிங்களாம். எங்களோட குலதெய்வத்துலேயும் கூட 7 கன்னிமார் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இவங்க ரூபத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வருஷம் வருஷம் போன வருஷம் அதை பண்ணேன். இந்த வருஷமும் அதை வந்து மறுபடியும் பண்ணுறேன். வருஷம் வருஷம் இதே இது தொடரும். இப்போ வந்து நம்ம அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து "வற்றாத செல்வத்தை கொடுங்கம்மா" அப்படின்னு சொல்லி அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ கூப்பிட போகிறேன். இங்கே வர்ற நேரம் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும், என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது இல்லாமல் எல்லாமே என்கிட்ட நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் வந்து எப்போவுமே வந்து அம்மனை கும்பிடணும். எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதோட, எதுவுமே இல்லைங்கிறது இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லா வளமுமே வந்து நிறைஞ்சிருக்கும். இப்போ நான் உள்ளே கூப்பிட்றனால சின்ன பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ரவா லட்டு, அல்வா, பால்கோவா அந்த மாதிரி வந்து சில ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து தின்பண்டத்தில் தான் வந்து ஆசையாக இருப்பாங்க இல்லைங்களா? அதனால் அதுவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டி விடுறதுக்கான புடவை, வளையல், மஞ்சள் குங்குமம் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாமே வந்து சீர்வரிசையாக, அதாவது அம்மன் உள்ளே போகிறப்போ அவங்களுக்கு பின்னாடி சீர்வரிசையாக நாங்கள் இதையும் வந்து கொண்டுட்டு போவோம். இப்போ வந்து விநாயகரை வந்து வணங்கிட்டு, முன்னாடி விநாயகரை வந்து எடுத்துக்கிட்டு போகணும். பின்னாடி வந்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு போகணும். விநாயகரை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு என்னோடய தம்பி பையன் வந்து, "அத்தை நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னான். அவங்கிட்ட வந்து விநாயகரை வந்து கையில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடலாம். நல்லா சாம்பிராணி வாசத்தோட நம்ம வந்து இப்போ அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிடலாம். அம்மன் வந்து சாம்பிராணி வாசகி இல்லைங்களா? அதனால் சாம்பிராணி வந்து நல்லா ஃபுல்லாக போட்டு விடணும். ஃபுல்லாக போட்டுவிட்டு இப்போ வந்து அம்மனை கூப்பிட்டுட்டு போயிடலாம் வீட்டுக்குள்ளே. "வருக வருக திருமகளை" பாட்டு போட்டு தான் வந்து கூப்பிட்டோம். இதில் வந்து சவுண்டு வச்சு விட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து சவுண்டு இல்லாமல் வந்து அப்படியே வந்து கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக, குபேரலக்ஷ்மியே வருக, எங்கள் குலம் விளங்க குங்குமமே தருக, எங்கள் குலம் விளங்க குங்குமமே தருக, நிச்சராஜன் நிச்சோகினி அச்சிராணி என்னை ரட்சிப்பாயினி, இச்சராஜன் நிச்சோகினி அச்சிராணி என்னை ரட்சிப்பாயினி, வருக வருக திருமகளே வருக, தனம் தருக தருக மங்களங்கள் பெருக. ஏன்னா அம்மன் வர்றப்ப இந்த மாதிரி பாட்டு பாடி கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து பாட்டை வந்து உங்களுக்கு பாடியே வந்து காமிச்சிருக்கேன். அம்மன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றுறப்ப எப்போவுமே "செல்வவளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு" சொல்லி விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு பால் பாயாசம் வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா? இதை வந்து இப்போ அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து இப்போ கொடுத்துக்கலாம். அம்மன் அழைக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்த்துக்கு மேலே வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்கெல்லாம் வந்து உள்ளே உட்காந்து சாமி கும்பிட்ருந்தாங்க. பால் பாயாசம் நான் கொஞ்சமாக தான் வந்து செஞ்சுருந்தேன். யாரும் வரப்போகிறதில்ல, சும்மா ஒரு 5, 6 பேர் அவ்வளோதான். அதனால் வந்து கம்மியாக செய்யலாம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வந்து செஞ்சுருந்தேன்.
ஆனால் வந்து சாமி கும்பிட்டு பால் பாயாசம் வந்து பிரசாதமாக கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துருந்தாங்க. ஆனால் வந்து யாருக்குமே இல்லைன்னு போகாமல் எல்லாத்துக்குமே வந்து கிடச்சிது. இருக்கிறத வந்து நிறந்து வந்து கொடுத்துருந்தோம். ரொம்ப வந்து அப்படியே திருப்தியாக இருந்தது. இப்போ வந்து அம்மனை வந்து அழைச்சாச்சு. எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்க ஒரு பெரியவங்கக்கிட்ட வந்து தேங்காய் வந்து உடைக்க சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து தேங்காய் உடைச்சாங்க. அவங்க தேங்காய் உடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குச்சு. எங்கே தேங்காய் வந்து இதாக உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து தேங்காவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பால் பாயாசம் கொடுத்துட்டு பிரசாதம் வாங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த லட்டு, அல்வா, சோன் பப்ரி, பால்கோவாலாம் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி கலசம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அடியில் வந்து வைக்கிறதுக்கு, அதாவது வந்து உடம்பு பகுதி வைக்கிறதுக்கு பானை, அதில் வந்து இப்போ நெல் வந்து அள்ளி போட்டுட்ருக்கோம். நெல் வந்து அள்ளி போடுறப்ப அவங்கவுங்களோட வேண்டுதலை சொல்லிக்கிட்டு நெல் வந்து போடணும். இப்போ வந்து இதில் வெள்ளி காயின் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து கோல்டு வந்து எதாவது போடணும். அதனால் வந்து பாப்பாவோட மோதிரம் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு பொங்கப்பானை மாதிரி ஒன்று வச்சு இப்போ வந்து அம்மனுக்கு வந்து புடவை கட்டி விட்டுக்கலாம். அம்மனுக்கு வந்து புடவை கட்டுறது நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் தான் வந்து எல்லாம் செஞ்சிட்ருந்தோம். இல்லை, இந்த அம்மனுக்கு ரொம்ப பவருங்க. நம்ம எது கேட்டாலும் அப்படியே உடனே செய்வாங்க. நம்ம கேட்காதவங்க கூடயுமே இந்த அம்மன் செய்வாங்க. நிறையா மிராக்கள் நடத்தினாங்க. இந்த தடவை பூஜையில் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் நடத்தினாங்க. இந்த பொண்ணு வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபு. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அழைச்சதுலேருந்து, அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதோட ஒரு 4வது வருஷம் கலந்துக்குது இந்த பூஜையில். ஃபஸ்ட்டு வருஷம் வந்தப்போ ரொம்ப கஷ்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இது இந்த பொண்ணுக்கு நடந்தது. அதனால் எப்படா வரலட்சுமி பூஜை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த வருஷம் நடந்த ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அம்மன் அழைக்க ஸ்டார்ட் பண்ணுனதுலேருந்து எனக்கு வந்து எல்லா ஹெல்ப்புமே இந்த பொண்ணு தான் வந்து பண்ணுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே இந்த பொண்ணு வந்து இருக்கும். கடைசியில் எல்லாம் பிரசாதமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் 2, 3 மாதமாக வந்து பீரியட்ஸ் ஆகலைங்களாமா. கரெக்டாக பூஜை வந்து வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போது பீரியட்ஸ் ஆகிடுச்சான். ரொம்ப மனசு வந்து எனக்கு அப்படியே அந்த பொண்ணு அழுதுருச்சு. எல்லாத்துலேயும் இது பண்ணிக்கிட்டு கடைசியில் பூஜையில் கலந்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருச்சு. 7 குட்டி பாப்பாங்களை உட்கார வச்சு நாங்கள் வந்து இந்த குட்டி பாப்பாங்களுக்கு வளையல் போட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லைங்களா, அப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து மஞ்சள் குங்குமத்தை வாங்கிட்டு வளையல் வாங்கிக்கிட்டாங்க. என்னோடய தம்பி பொண்ணை 7வதாக உட்கார வச்சுருந்தோம். அந்த பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சளும் பூசிக்க மாட்டேங்குது, வளையல் போட்டு விட்டாலும் வாங்க மாட்டேங்குது, ஒரே அழுக. நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீ வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சோம். அந்த புள்ள அவ்வளோ அது அழுதுருச்சு. என்னைய வந்து அம்மன் ஒதுக்கி வச்சிருச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து என்னைய அம்மன் உள்ளே கூப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த பொண்ணுக்கு. உண்மையிலே வந்து அம்மன் நம்மளை வந்து நம்ம யாராவது மனசார கேட்டுக்கிட்டோம், வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பூஜையில் கலந்துக்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு ரூபத்தில் வர வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து நடந்தது. உண்மையிலே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நம்மளை அம்மன் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு நிறுத்தினது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்ணி அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பின்னாடி வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தான் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அம்மன் வைக்கிற அந்த ஒரு வாரமாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கனால அந்த அன்னைக்கும் காலையில் அம்மன் வந்த பின்னாடி எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம பண்ணாமல் இருக்கிறது, அதனால் வந்து அன்னைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இவங்க மகாலட்சுமி அம்மன் இல்லைங்களா, கலர் கோலமெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கலர் கோலமும் வந்து நான் போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு 5 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து விளக்கேற்றி எல்லாம் வந்து காமிச்சிருந்தேன். ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. மங்களகரத்துக்கு அதிபதியான இந்த மகாலட்சுமி தாயார் இருக்கிறப்போ நம்ம வீடு ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும் இல்லைங்களா, அதனால தான் வந்து வீடெல்லாம் வந்து நல்லா ஒரு வாசனையான ஒரு நல்ல ஒரு இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த ஒரு வைபே. அதே மாதிரி வந்தவங்க எல்லாம் ஏன் மாந்தலையை வந்து இப்படி கொத்து கொத்தாக கட்டி விட்ருக்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஒத்தையாக கட்டினா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. மாந்தலை கட்டுறதுக்கான காரணம், மாந்தலை வந்து நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை வந்து சுத்திகரித்து தரக்கூடிய தன்மை மாந்தலைக்கு இருக்குது.
நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா, அதனால வந்து ஒத்த ஒத்த மாந்தலையாக கட்டுறதோட இந்த மாதிரி கொத்தாக கட்டுறது ரொம்ப நம்மளை வந்து சுவாச பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அதுக்காக தான் முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அம்மனுக்கு வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளியை நம்ம எப்படி கவனிப்போமோ அது மாதிரி வந்து கவனிக்கணும். இது வந்து என்னோட திருப்திக்கு நான் வந்து பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒன்று வச்சு அம்மனுக்கு கொடுத்தா கூட அம்மன் ஏற்றுப்பாங்க. என்னோட மன திருப்திக்காக நான் வந்து பண்ணுறேன். இது மாதிரி வருஷம் வருஷம் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு வந்த அம்மனுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற வரத்தையெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய அம்மனுக்கு நம்மளால் முடிஞ்சது சமைச்சு போடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என் மனசுக்கு திருப்தியாக நான் வந்து அம்மனுக்கு வந்து சமைச்சு போடுவேன். அம்மன் என்ன சாப்பிடுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோடய நம்பிக்கை நான் சமைச்சதை கண்டிப்பாக என்னோடய அம்மன் டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அதே மாதிரி யாராவது ஒரு ரூபத்தில் அம்மன் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அதனால் வந்து நான் அம்மனுக்கு 3 நேரமும் விதவிதமாக வந்து சமைச்சு போட்டு எனக்கு வேணுங்கிற வரத்தை வாரி வழங்கக்கூடிய என்னோடய அம்மனுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இப்போ வந்து அம்மனுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோன்பு சரடு வந்து கட்டிக்கணும். அதனால் இப்போ வந்து நோன்பு சரடு வந்து தயாரித்து வந்து நோன்பு சரடு வந்து கட்டிக்கலாம். நோன்பு சரடு எதுக்காக கட்டணும் அப்படின்னா, நான் செய்கிற பூஜை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோன்பு சரடு வந்து கட்டணும். அதே மாதிரி நம்ம கேட்க வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த நோன்பு சரடு வந்து கட்டணும். சிலர் வந்து நாளே நோன்பு சரடு வந்து கட்டிடுவாங்க. நான் வந்து நோன்பு சரடு வந்து இன்றைக்கி காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நான் நோன்பு சரடு வந்து கட்டுவேன். நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, பூரி, பொங்கல், உளுந்த வடை, கேசரி, சட்னி, சாம்பார் இதுதான் வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு நான் வந்து சமைச்சு என்னோடய அம்மனுக்கு வந்து பரிமாறணும். அதுதான் வந்து என்னோடய ஆசை. அதனால் வந்து ஹெல்ப்புக்கு வேணால் யாரையாவது, அதாவது இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வேணால் எல்லாத்தையும் வச்சுப்பேன். ஆனால் எந்த ஒரு டிஷ்ஷையும் யாரையும் வந்து செய்ய விட மாட்டேன். எனக்கு வந்து அது மட்டும் மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது. வெள்ளை கலர் நூலில் மஞ்சளில் முக்கி இப்போ வந்து 9 முடிச்சு போடணும். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு லக்ஷ்மி பேரை சொல்லி 9வது போடுற முடிச்சு வரத்தை தரக்கூடிய வரமகாலட்சுமியை நினச்சி ஒரு முடிச்சும் போட்டு இப்போ வந்து நம்ம நோன்பு சரடு வந்து நம்ம கையில் வந்து கட்டிக்கலாம். நோன்பு சரடை வந்து இப்போ கையில் கட்டிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து இப்போ நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பிக்கலாம். எந்த ஒரு நெய்வேத்தியமுமே நம்ம யாருக்கு கொடுத்தாலும் சரி, கடவுளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் வந்து யாருக்காவது நம்ம பரிமாறுறோம் அப்படின்னாலும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானம் வந்து நேரடியாக இறைவனை சேரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து சொல்லணும். இப்போ வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மதியானமாக சமைச்சது இதெல்லாம் வந்து சூட் பண்ணாமல் விட்டுட்டோம். மதியானத்துக்கு என்னென்ன சமைச்சிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது கலவை சாதம். அம்மன் வந்து சாணி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிற விதமாக, அதாவது ஒரு மாதமா இருக்கிற பொண்ணுக்கு எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், அப்பளம், பாயாசம், பொரியல், கூட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். தக்காளி சாதம் மட்டும் இலையில வந்து வைக்காம விட்டுட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து வளையல் போட்டு விட்டேன் அந்த பொண்ணுக்கு. அதனால் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி சாதத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். அதனால் இலையில தக்காளி சாதம் மட்டும் இருக்காது. மதியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சாயந்தரமாக வர்றவங்களுக்காக நானும் தம்பி ஒய்ஃபும் வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். சாயந்தரம் கொடுக்கறதுக்கு என்ன ரெடி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கேசரி, வெண்பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பருப்பு பாயாசம். எந்த ஒரு சுமங்கலி பூஜையிலையுமே பருப்பு பாயாசம் இல்லை அப்படின்னா அந்த பூஜை வந்து சிறப்படையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு வச்சுட்டு, அதாவது பிரசாதம்லாம் செஞ்சு வச்சுட்டு மாலையை வந்து கையோடு வந்து கோர்த்துட்டேன். எப்போவுமே மாலை வந்து கடையில் தான் வந்து சொல்லுவேன், இந்த டைமு நம்ம கையாலே நம்ம கோர்த்து நம்ம அம்மனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையுமே வந்து நானே வந்து கோர்த்துட்டேன். இதை வந்து சாயந்தரமாக எல்லா சுமங்கலிங்களும் வர்றதுக்கு முன்னாடி இது வந்து நான் பூஜைக்கு உண்டான எல்லா ப்ரிப்பரேஷனையும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருந்தாங்க. சூர்யா, மகா. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேர் தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும் வந்து கூட வந்துருச்சு. தங்கச்சியும் வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து 3 பேரும் சேர்ந்து வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ வந்து சாயந்தரம் ஒரு 6 மணி அப்படிங்கிறப்ப பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை வந்து அப்படியே எப்படி நடந்ததோ அப்படியே வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள்.
இந்த சுக்லாம் பரதரம் விநாயகர் ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிக்கணும். மஞ்சள் பிள்ளையார் வந்து இல்லாமல் எந்த ஒரு பூஜையுமே நிறைவடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறப்போ ஒரு கணபதியோட பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சிருந்தேன். நான் பிடிச்ச பிடியில் வந்து உட்காந்து வேணுங்கிற வரத்தை கொடுங்க பிள்ளையாரப்பா, அதே மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த பூஜை நடக்கணும் பிள்ளையாரப்பான்னு சொல்லி மனசில் வேண்டிக்கிட்டே பிள்ளையாரையும் வந்து பிடிச்சிருந்தேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கப்புறம் விநாயகருக்கு உரித்தான அந்த ஓம் கங் கணபதியை போற்றி அப்படிங்கிற ஒரு 21 தடவை மந்திரத்தை சொல்லி போற்றியும் போட்டாச்சு. இப்போ வந்து விநாயகரை வணங்கினதுக்கப்புறம் அவங்க தம்பியை வணங்கலை அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துடும் இல்லைங்களா? அதனால முருகன் பாடல் ஒன்று பாடிக்கிட்டே அப்படியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் கேளுங்க. முருகன் பாடலும் பாடிட்டு அதுக்கப்புறமா இப்போ விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. விளக்கேற்றுறப்போ ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி அந்த பாடல் தான் வந்து பாடியிருந்தோம். இதில் வந்து ஃபோனில் போட்டு விட்டுறனால காப்பிரைட் வந்துடும். அதனால தான் வந்து நான் அப்படியே வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அந்த பாட்டை அப்படியே எல்லோரும் தெரிஞ்சவங்கெல்லாம் பாடுங்கன்னு சொல்லவும் எல்லோரும் பாடினாங்க. அப்படியே குழந்தைங்க எல்லாம் கை தட்டிக்கிட்டே பாடணும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது பூஜை. அதுக்கப்புறம் என்னோடய கனவுல வந்து சொன்னாங்க இல்லைன்னு சொன்னீங்களா, அதனால அந்த கதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கேளுங்க. இந்த வர மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதையும் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த இந்த சாமியோட என்ன கதை அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். முன்னாடி காலத்தில் சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச பொண்ணா, அதாவது கோபம் வராது, அன்பா பேசுவாங்க, பெரியவங்களை மதிப்பு மரியாதையோட நடத்துவாங்க, குழந்தைகள்கிட்ட அன்பா, பெரியவங்கள்ட்ட அன்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பாகும். யாருக்கிட்டையுமே ஒரு கெட்ட பேருமே வாங்கினதே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அன்பா நடந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து போய் அவங்களோட உன்னோட கஷ்டமெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இந்த வர மகாலட்சுமி அம்மா போய் அந்த பொண்ணோட கனவுல தோன்றி சொன்ன ஒரு இதனால அந்த சாருமதி பொண்ணு இந்த வரமகாலட்சுமியோட பூஜையை பண்ணி நாளடைவுல அந்த பொண்ணு மட்டும் இல்லாம இன்னும் மற்ற பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்லி அந்த நாடே செல்வ செழிப்பா மாறி இருக்கு. அதனாலதான் இந்த நாள்ல வரமகாலட்சுமியோட பூஜை பண்றோம். இந்த கதையை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்ல வச்ச இந்த வரமகாலட்சுமி தாயாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களால முடிஞ்சது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு படம் வச்சாவது இந்த வரமகாலட்சுமி பூஜை அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. நீங்க கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பா இந்த வரமகாலட்சுமி. அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனோட 108 போற்றி வந்து போட்டிருந்தோம். அதுவுமே ஃபோனில் தான் வந்து போட்டு விட்டு அதில் வந்து பின்னாடியே சொல்லிக்கிட்டே போட்டிருந்தோம். அதனால் வந்து அதுவும் வந்து இதில் ஷேர் பண்ண முடியல. ஓம் தனலக்ஷ்மி போற்றி, ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி, ஓம் வைபவ லக்ஷ்மியே போற்றி, அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மனும் பேரையும் சொல்லி சொல்லி 108 போற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்து கையிலையுமே கொடுத்து அவங்களையுமே வந்து ஓம் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலையும் கொடுத்து அம்மனுக்கு வந்து போற்றி போட சொன்னோம். அதுக்கப்புறம் 7 குழந்தைங்கள வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சு அதுக்கப்புறம் கால்லையும் வந்து மஞ்சள்லாம் பூசி அவங்களுக்கு வந்து வளையல் போட்டு விட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஒரு மிராக்கிள் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நடக்கும் பாருங்கள். இந்த ரோஸ் கலர் கவுன் போட்டிருக்கிறது தான் என்னோடய தம்பி பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்து 7ஆவதாக வந்து உட்காந்துருக்கு. அவளுக்கு பூசுகிறப்ப மட்டும் அந்த புள்ள வந்து ஏற்றுக்க மாட்டேன்ருச்சு. அதான் வந்து அதோட ரீசனை முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, நீங்களே வந்து பாருங்களேன்.
அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை கூப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பூசிக்கிச்சு. உண்மையிலே என்ன ஒரு மிராக்கள்! இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட மிராக்கள் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் என்னோடய தங்கச்சி இந்த வரலட்சுமி பூஜைக்கு வரும். இந்த க்ரீன் கலர் சுடி போட்டு சேரில் உட்காந்துருக்கு பாருங்க, அதான் என்னோடய தங்கச்சி. அது நிற மாசமா இருக்குது. இன்னும் ஒரு டெலிவரிக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. போன வருஷம் வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அடுத்து குழந்த ஃபஸ்ட்டு வந்து பையன் இருக்குது. எனக்கு வந்து பொன் குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி வரலட்சுமி பூஜையில் வந்து கேட்டிருந்தது. இப்போ வந்து அதே மாதிரி கன்சீவாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்க வீட்டுக்கார் வந்து இந்த பூஜையில், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பொட்டு வச்சு விடுவாங்க. என்னோடய தம்பி வருவான் இந்த பூஜைக்கு வருஷம் வருஷம். தம்பி வந்து தம்பி ஒய்ஃப்க்கு வந்து பொட்டு வச்சு விடுவான். ஆனால் வந்து அது என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் மட்டும் எப்போவுமே வரவே மாட்டாங்க. இந்த பிள்ளை வருஷம் வருஷம் சொல்லும், எனக்கு எப்படியாவது என்னோடய ஹஸ்பண்ட் இந்த பூஜைக்கு வந்து எனக்கு பொட்டு வச்சு விடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குதுமா, எப்படியாவது என்னோடய ஹஸ்பண்டை இந்த பூஜைக்கு வர வைங்களேன் அப்படின்னு வந்து சொல்லும். ஆனால் இந்த வருஷம் என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்லாமையே ஒரு சர்ப்ரைஸாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே ரொம்ப அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, அக்கா இன்றைக்கி ஒரு மிராக்கள் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காருக்கா அப்படின்னு சொல்லிச்சு. கடைசியாக இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு என் தங்கச்சிக்குமே வந்து வளையல் போட்டு விட்டு, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து பொட்டும் வந்து வச்சு விட்ருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு மிராக்கள் நடக்கல, ஏகப்பட்ட மிராக்கள் வந்து அம்மன் வந்து நடத்தி கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கெலாம் வந்து எல்லாம் பொட்டு வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து கன்சீவாக இருக்காங்க. இந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வளையல் போட்டு விட்டு, அதாவது நலுங்கு வச்சு வளையல் போட்டு விட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதாவது மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து வளையல் போட்டு விட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னா மாசாணி அம்மனுக்கு வந்து செய்கிற மாதிரி. அதனால நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன். ஒவ்வொன்றுமே பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு கனவுல வந்து அது யார் மூலியமாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால தான் நான் இவ்வளோ இது பண்ணுறேன். ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, இத்தனை பண்ணணுமா, இவ்வளோ சாமிக்கு செய்யணுமா அப்படின்னு. என்னோடய மனசு திருப்திக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேத்துக்கும் வந்து குழந்த இல்லை. அதாவது இந்த அம்மன் முன்னாடி குழந்தை இல்லாதவங்களுக்கு வளையல் போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியத்தை தருவாங்க. ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருத்தரான சந்தான லக்ஷ்மி ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சந்தான லக்ஷ்மி இவங்களுக்கு வேணுங்கிற அந்த சந்தான பாக்கியத்தை கொடுப்பாங்க. அதனால் இவங்களுக்கும் வந்து குழந்த வரணும், அதாவது இவங்களுக்கு வந்து குழந்த அடுத்த வருஷம் பூஜைக்குள்ளே குழந்த கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து வேண்டிக்கிட்டு நான் வந்து வளையல் போட்டு விட்ருந்தேன். இந்த பூஜையில் இதுக்கு முன்னாடி நான் திருப்பூரில் வந்து செய்கிறப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட நேம் கூட நான் சொல்கிறேன். அந்த பொண்ணோட பேர் ஊர்வசி. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருஷமாக வந்து குழந்தையே இல்லை. ரொம்ப, அதாவது ரொம்ப இந்த குழந்தைங்க மேலே ரொம்ப இஷ்டமாக இருப்பாங்க. அந்த பொண்ணுமே வந்து 2 வருஷம் பூஜையில் கலந்துக்கிச்சு. 3ஆவது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்த, பெண் குழந்தை வந்து பிறந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்குமே வந்து குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கும் நான் வந்து வளையல் போட்டு விட்ருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி வந்திருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நானும் வந்து பொட்டு வச்சுக்கிட்டேன். நானும் அவங்களுக்கு வந்து பொட்டு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நல்லா இருந்தது பூஜை. வந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்தவங்க அதுக்கு மேலே இடம் பத்தலை. அதனால் வந்து வெளியில் வந்து சேர் போட்டிருந்தோம். எல்லோரும் வந்து வெளியில் வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அத்தனை பேருமே வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து இந்த பூஜைக்கு வேலைகளை செஞ்சுட்டு அவ்வளோக்கா சொல்லவும் முடியல. ஆனால் நான் சொன்னவங்களும் வந்திருந்தாங்க, சொல்லாதவங்களும் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து வாழ்த்தினாங்க. இன்னுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், எல்லா வளமும் எல்லாத்துக்கும் சேரணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மங்களமான வார்த்தைகள் எல்லாம் நானுமே வந்து சொல்லி அவங்களுக்கும் வந்து அச்சதை போட்டேன். பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப வந்து நான் இதில் ஒன்று செய்ய முடியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் மருதாணி வைக்காமல் விட்டுட்டேன். கையில் மருதாணி வைக்காத குறை ஒன்று தானே தவிர மற்றது எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு. வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் தாம்பூல பையும் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து அம்மனுக்கு வந்து 108 போற்றி சொல்கிறப்போ மருதாணியை வந்து பூவோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது போற்றி சொல்கிறதுக்கு வந்து மருதாணி, துளசி, சம்மங்கி எல்லா பூவுமே நல்ல வாசனையான அத்தனை மலர்களையும் ஒன்று சேர்த்து அதில் தான் வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தோம்.
எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து கிளம்பிட்டாங்க. வெளியில் வந்து சாப்பாடு கொடுக்குறக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வெளியில் வந்து எல்லோரும் இந்த சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் வந்து அதாவது பிரசாதம் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தாங்க. இந்த பிரசாதம் கொடுக்குறத மட்டும் கேப்சர் பண்ணாமல் விட்டாச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட கோரிக்கை, அந்த பச்சை கலர் சுடிதார் போட்டிருந்த பொண்ணு, நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு கட்டணும், வீடு கட்டிட்டேன் அப்படின்னா இந்த பூஜையை நான் என்னோடய சொந்த வீட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தது. அந்த பொண்ணோட ஆசை நிறைவேறணும். அதே மாதிரி இன்னொரு பொண்ணோட ஆசையும் வந்து நிறைவேறணும். அந்த பொண்ணு என்ன வேண்டிக்கிச்சோ அதுவும் வந்து நிறைவேறணும்னு சொல்லி அவங்கள வாழ்த்திட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் புனர்பூஜை எப்போவுமே காலையிலே செஞ்சு அம்மனை வந்து எடுத்து கலசத்தை வந்து அரிசிக்குள்ளே இறக்கிடுவேன். ஆனால் வந்து இந்த டைம் பூஜை செய்கிறதோட டைம் பார்த்திங்கன்னா மதியானம் 1:30 to 3 தான் நல்ல நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து செஞ்சுருந்தேன். அம்மனுக்கு வந்து தேங்காய் சாதம் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வந்து எல்லாம் வந்து இந்த வருஷம் எப்படி வந்து என்னோடய வீடை சிறப்பித்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி வருஷம் என்னோடய வீட்டுக்கு வந்து நீங்கள் எல்லா வளத்தையும் வர்றவங்களோட எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புனர்பூஜையும் செஞ்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து அப்படியே எடுத்துட்டேன். வைக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் சாமி எடுக்கிறப்போ அந்த சாமியோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டல்லான மாதிரி ஆயிரும். அதை அப்படியே பார்க்குறதுக்கு அந்த ஃபீலிங் வந்து அப்படியே தெரியும். இருந்தாலும் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து வைக்கிறப்போ அப்படியே பார்த்து வைப்போம். எடுக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து எல்லா நாளுமே வச்சு நம்மளால செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால வந்து அடுத்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இதோட இன்னும் சிறப்பாக இருக்கணுமா, எல்லாரோட வேண்டுதலும் யார் என்ன வேண்டுதல் வேண்டுனாங்களோ எல்லாமே அந்த வேண்டுதல் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை கும்பிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். இதை எடுத்ததெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவு போற்றி போட்டது, இந்த வாழை மரம் எல்லாத்தையும் வந்து கால் படாத இடத்துல ஒரு குளமோ கிணறோ இந்த மாதிரி இடத்துல வந்து போட்டுருணும். அந்த கலசத்தை அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி ட்ரம்முக்குள்ளே வந்து இறக்கிடணும். நான் வந்து அரிசி ட்ரம்மில் வந்து இறக்கல, அரிசி வந்து சாக்கில் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக ஒரு கொட்டி அந்த பாத்திரத்தில் வந்து அம்மனை வந்து இறக்கிட்டேன். இன்னன்னைக்கு என் வீட்டில் இருந்து எனக்கு வேணுங்கிற வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இறக்கி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் என்னோடய வரலட்சுமி பூஜை போச்சு. பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.